ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பயிற்சி 8ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? 4வது கணக்கு. ஒரு ஆசிரியர் மாணவர்களை அவர்களின் செய்முறை பதிவேட்டின் 60 பக்கங்களை நிறைவு செய்து வருமாறு கூறினார். 8 மாணவர்கள் முறையே 32, 35, 37, 30, 33, 36, 35, 37 பக்கங்கள் மட்டுமே நிறைவு செய்திருந்தனர். மாணவர்கள் நிறைவு செய்யாத பக்கங்களின் திட்ட விளக்கத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இவங்க முடிச்சிருக்கிறது இத்தனை பக்கங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, நிறைவு செய்யாத பக்கங்களின் திட்ட விளக்கத்தை கணக்கிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நிறைவு செய்யாத பக்கங்களை கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் தான் ஃபார்முலா எடுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், மொத்த பக்கங்கள் எவ்வளோ? செய்முறை பதிவேட்டின் பக்கங்கள் செய்முறை பதிவேட்டின் மொத்த பக்கங்கள் எவ்வளோ? 60. அடுத்து இது நிறைவு செய்த பக்கங்கள். நிறைவு செய்த பக்கங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க? 32, 35, 37, 30, 33, 36, 35, 37. ஓகேவா? இது நிறைவு செய்த பக்கங்கள். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? செய்யாத பக்கங்களையும் திட்ட விளக்கம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ செய்யாத பக்கங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 60லேருந்து இந்த நம்பரை ஒன்று கழிச்சோம் அப்படின்னா செய்யாத பக்கங்கள், நிறைவு செய்யாத பக்கங்கள் கிடைச்சிருமா? போடலாம் பாருங்கள். நிறைவு செய்யாத பக்கங்கள் இப்போ கழிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். 60லேருந்து 32 போச்சு அப்படின்னா 28. அடுத்து 60லேருந்து 35 போயிடுச்சு அப்படின்னா 25. அடுத்து 60லேருந்து 37 போயிடுச்சு அப்படின்னா 23. 60லேருந்து 30 போயிடுச்சு அப்படின்னா 30. அடுத்து 60லேருந்து 33 போச்சுன்னா 27. 60லேருந்து 36 போச்சுன்னா 24. 60லேருந்து 35 போச்சுன்னா 25. 37 போச்சுன்னா 23. ஓகேவா? இதுதான் நிறைவு செய்யாத பக்கங்கள். இதை ஃபஸ்ட்டு ஏறு வரிசையில் நம்ம எழுதுவோமா? எப்போவுமே ஏறு வரிசையில் இல்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஏறு வரிசையில் எழுதிடுவோம். ஓகேவா? ஏறு வரிசை எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். சின்ன நம்பர் எது? 23. இங்கேயும் 23 2 தடவை வந்திருக்கு பாருங்கள். 23, 23. அடுத்து 24. அடுத்து 25. 25 2 தடவை இருக்குது. அடுத்து 26 இல்லை, 27, 28, 30. ஓகேவா? 27, 28, 30 எழுதிட்டோமா? எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 8 மாணவர்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்கா? ஓகே, இப்போ எடுத்து எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டேபிள் போடணும். டேபிள் போடுறதுக்கு நம்ம எந்த முறையில் போடுறோம், அவங்க இந்த முறையில் தான் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும்னு கொடுக்கல. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கலாம் எந்த முறையில் போடணும் அப்படின்னு. இப்போ என்ன முறையில் போடலாம் அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதாவது நேரடி முறை, இது துவக்கப்படாத தரவுகள் தான். அப்போ நேரடி முறையில் போட்டோம் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ண மாதிரி வரும், அதாவது டேபிளில். அப்போது இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து கூட்டு சராசரி முறையில் போட்டோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் சராசரி கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார் சமேஷன் xi by nன்னு ஃபார்முலா போட்டு இது எல்லாத்தையுமே கூட்டி இந்த மொத்த நம்பரால் வகுக்கணும். அதுவும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் ஊகச்சராசரி முறையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஊகச்சராசரிங்கிறது நம்ம இதுக்கு நடுவில் இருக்கிற நம்பர் தான் எடுத்துக்குவோம். அப்புறம் டேபிள் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கழிச்சு போடும்போது. ஓகேவா? அதனால நான் இதை ஊகச்சராசரி முறையில் போடுறேன். அப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ போடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதுகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணுமா? ஃபார்முலா நான் என்ன முறை சொன்னால் ஊகச்சராசரி முறை. அந்த முறையில் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா திட்ட விளக்கம் சிக்மாவில் சொல்லுவோம். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் ஊகச்சராசரி முறையில் திட்ட விளக்கம் கணக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ இதுதான் வேணும். அப்போ டேபிளில் நம்ம என்னெல்லாம் போடுவோம்? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எக்ஸ்ஐ எடுத்து எழுதுவோம். அடுத்து என்னெல்லாம் வேணும்? n வேணும். என்னங்கிறது என்ன? எத்தனை மாணவர்கள் கொடுத்துருக்காங்களோ அதுதான் n. அப்போ n ஈக்குவல் டு 8 மாணவர்கள். ஓகேவா? அடுத்து சமேஷன் டிஐ வேணும், டிஐ ஸ்கொயர் வேணும். அதுக்கு தான் டேபிள் இப்போ போட போகிற பாருங்கள். சமேஷன் டிஐ ஃபஸ்ட்டு டிஐ அப்படின்னா டிஐக்கான ஃபார்முலா டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏங்கிறது ஃபார்முலா. இங்கே ஏ அப்படின்னா ஊகச்சராசரியா? ஊகச்சராசரி எப்படி எடுப்போம் அப்படின்னா
நம்ம எடுத்துக்கிட்டுள்ள எக்ஸை இந்த நம்பர்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம். அப்போ இதில் பாருங்கள், நடுவில் இருக்கிற நம்பரை நம்ம எடுக்கணும். அதாவது இப்போ இங்கே 8 நம்பர் இருக்கா, அப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சைடு 3 விட்டுறேன், இந்த சைடு 3 விட்டுறேன். மிச்சம் இருக்கா 2. இந்த 2ல் எதை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ரெண்டுமே 25 25 தான் இருக்குது. அப்போ நான் ஊக சராசரி என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஊக சராசரி ஏன்னு சொல்லுவோம். அதை நான் 25ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ டிஐயோட ஃபார்முலா டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. அப்போ ஏக்கு பதிலாக 25, அதாவது எக்ஸ்ஐலேருந்து 25 கழிச்சு போட்டோம்னா டிஐ கிடைக்கும். நம்மளுக்கு டிஐ ஸ்கொயரும் வேணும், அதனால் டிஐ ஸ்கொயருங்கிறத நான் அடுத்த இதில் எழுதிக்கிறேன். ஓகேவா? இவ்வளோதான். இப்போ எழுதலாம் பாருங்கள். எக்ஸ்ஐக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்து எழுதலை அந்த நம்பரை, ஏறுவரிசையில் எழுதின நம்பரை அப்படியே எடுத்து எழுத போகிறேன். 23 24 25 25 27 28 30. ஓகேவா? இப்போ நான் எடுத்து எழுதிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? டிஐனா எக்ஸ்ஐலேருந்து 25 கழிக்கணும். இப்போ கழிச்சோன்னா பாருங்கள், எக்ஸ்ஐங்கிறது 23, இதிலேருந்து 25 கழிக்கணும். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகாது. அப்போ என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பரோட குறியை போட்டுக்கலாம். இப்போ 25லேருந்து 23 போச்சு அப்படின்னா 2. பெரிய நம்பரோட குறி என்ன? மைனஸ். ஓகேவா? அடுத்து அதே தான் 23லேருந்து 25 அதே தான் வருமா? அடுத்து 24லேருந்து 25 போகாது. 25லேருந்து 24 கழிச்சா 1, பெரிய நம்பரோட குறி -1. அடுத்து 25லேருந்து 25 போச்சுன்னா 0. அடுத்து அதே தான் 25க்கு. அப்புறம் 27லேருந்து 25 போச்சு அப்படின்னா 2, 28லேருந்து 25 போச்சுன்னா 3, 30லேருந்து 25 போச்சுன்னா 5. ஓகேவா? இப்போ என்ன அடுத்து டிஐ ஸ்கொயர் வேணுமா? ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மைனஸ் எல்லாமே ப்ளஸ்ன்னு ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். இப்போ டிஐ ஸ்கொயர்னா நம்பர் மட்டும் ஸ்கொயர் பண்ணி போடல பாருங்கள். 2 2 4 2 2 4 1 1 0க்கு 0 0க்கு 0 2 2 4 3 9 5 25. ஓகேவா? இப்போ என்ன வேணும் நம்மளுக்கு ஃபார்முலாவில்? டிஐ சமேசன் டிஐ வேணும், சமேசன் டிஐ ஸ்கொயர் வேணும். இப்போ எடுக்கலாமா? இது சமேசன் டிஐ ஈக்குவல் டு இது எல்லாமே கூட்டுங்க. இப்போ பாருங்கள், மைனஸ்லேயும் இருக்குது ப்ளஸ்லேயும் இருக்குது. இப்போ ப்ளஸ் எல்லாத்தையும் கூட்டி அப்புறம் மைனஸ் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சிடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸை கூட்டணும் அப்படின்னா 2 3 5 5 5 10ன்னு வருதா? இப்போ மைனஸ் எல்லாம் கூட்டுங்க. 2 2 4 5, அதாவது 10 மைனஸ் 5ன்னு வருதா? 10ல் 5 போச்சுன்னா 5. ஓகேவா? அடுத்து டிஐ சமேசன் டிஐ ஸ்கொயர் இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா, சமேசன்னா என்ன? கூடுதல்னா இப்போ இது எல்லாத்தையுமே கூட்டணும். இப்போ கூடல பாருங்கள், 4 4 8 8 1 9 9 ஒரு 4 13 13 ஒரு 9 22 22 ஒரு 25 22 ஒரு 25 27 37 47ன்னு வருதா? ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தேவையானது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொண்டு போய் ஃபார்முலாவில் போடலாம் பாருங்கள். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேசன் டிஐ ஸ்கொயரோடது இப்போ என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 47/nங்கிறது 8 மைனஸ் சமேசன் டிஐ பை என்ன? டிஐ சமேசன் டிஐயோடது என்ன? 5 5/8 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ பாருங்கள், கீழே நான் மீசிமா எடுக்க போகிறேன். அதாவது இங்கே 8ன்னு இருக்குது, இங்கே ஸ்கொயர் அப்படின்னா 8 × 8 8 பெருக்கல் 8ன்னு வருமா? இப்போ கீழே மீசிமா நான் எடுக்கணும் அப்படின்னா 8 பெருக்கல் 8 தான் நான் எடுக்கணும். அப்போ இங்கே ஒரு 8 தான் இருக்குது, இல்லாதனால நான் என்ன பண்ணணும்? அப்போது கீழே 8ஆல் பெருக்கணும். கீழே மீசிமா எடுக்கிறனால கீழே 8ஆல் பெருக்கிறேன். மதிப்பு மாறாமல் இருக்கணும் அப்படின்னா மேலேயும் அதே நம்பர் 8ஆல் நான் பெருக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஈக்குவல் டு இப்போ பெருக்கி போடலாம் பாருங்கள். கீழே இப்போ 8 பெருக்கல் 8 தான் எடுக்க போகிறேன். 8 8 64. இப்போ மேலே என்னெல்லாம் இருக்கும்? 47. இங்கே இப்போ ஒரு 8ஆல் பெருக்கி இருப்போம். இப்போ பெருக்கல் 8 மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணணும். 5 25. ஓகேவா? இப்போ இதை நல்லா பாருங்கள், சுருக்கலாம். இதால் பெருக்கணுமா? பெருக்குனா கீழே 64ன்னு இருக்குது, மேலே பாருங்கள் 7 7 49 8 7 56 56க்கு 6 மிச்சம் 5 இருக்கும். 4 8 32 32 ஒரு 5 37. ஓகேவா? மைனஸ் 25. இப்போ இந்த 2 இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 376ல் 25 போயிடுச்சுன்னா 1 7 2 போனால் 5 3. ஓகேவா? 351ன்னு வருதா? ரூட் ஆஃப் 351/64. இப்போ இந்த ரெண்டுமே ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள், இப்போது இங்கே 64ங்கிறது 8 பெருக்கல் 8ன்னு இருக்குல்ல, அதாவது ரூட்லேருந்து 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுக்கலாமா? இங்கே 2 8 இருக்குது. அப்போ 8 பெருக்கல் 8ங்கிறத நான் ஒரு 8 நான் வெளியே எடுத்துறேன். எடுத்துட்டேன் அப்படின்னா 1/8 வெளியே வந்துடும்.
அப்போ ரூட்டில் இருக்கிறது எது 351 மட்டும்தான். இப்போ 351க்கு வர்க்கமூலம் கண்டுபிடிச்சி 8ஆல் வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு திட்ட விலக்கம் கிடச்சிரும். ஓகேவா? அதாவது இங்கே புரிஞ்சுக்கோங்க நல்லா. இங்கே 8 பெருக்கல் 8ன்னு இருக்குது. ரூட்டில் எப்போவுமே 2 நம்பர் இருந்துச்சுன்னா ஒரு நம்பரை வெளியே எடுத்துருவோம். ஓகேவா? அதனால் 8 நான் வெளியே எடுத்து போட்டேன். இப்போ மிச்சம் இருக்கிறது 351 தான் இருக்குது. இப்போ இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். நான் போட்டு காட்டுறேன். இப்போ 351க்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணுமா? அதில் என்ன பண்ணுவோம்? வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும் போது எப்போவுமே ஜோடி ஜோடியாக தான் நம்பர் எடுத்துக்கோ. இங்கே வந்து இந்த 2 நம்பரை நான் ஜோடி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற 3ங்கிறத தனியாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது 3ல் ஸ்கொயர் நம்பர் எடுக்கணும். ஓகேவா? 3க்குள்ளே இருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்ன? 1 தான் எடுக்க முடியும். ஓரோன் 1. இப்போ கழிச்சோம் அப்படின்னா 2. அடுத்து என்ன பண்ணணும்? ஜோடியாக இந்த 2 நம்பரை தான் நம்ம கீழே எடுக்கணும். 51 நீ கீழே இறக்கிட்ட. ஓகேவா? இப்போ பாருங்கள், மேலே என்ன நம்பர் இருந்தாலும் அந்த நம்பரை 2ஆல் பெருக்கி இங்கே போடணும். அப்போது 1 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 1 2 2. இப்போது இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர்ற ஆன்சர் இதுக்குள்ளே அடங்கணும். இந்த ஆன்சருக்குள்ளே அடங்கணும். 251க்குள்ளே அடங்கணும். என்ன போடலான்னு யோசிச்சு பாருங்கள். அதாவது இங்கே சப்போஸ் நான் 5ன்னு போட்டேன்னு வைங்க. 5ன்னு போட்டால் இங்கேயும் 5ன்னு போடுவேன். 5 தடவை 25 பெருக்கும்போது 125ன்னு தான் வரும். அப்போ கம்மியாக வரும். நம்மளுக்கு 251 வரணும், இல்லைன்னா அதுக்குள்ளே வரணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், அப்போ என்ன போடலாம் அப்படின்னா ஒரு 8ன்னு போடுறேன். நீங்கள் டவுட்டாக இருந்ததுன்னா சைடில் பெருக்கி பார்த்து இதுக்குள்ளே நம்பர் அடங்குதான்னு பெருக்கி பார்த்து போட்டுக்கலாம். ஓகேவா? 8 8 64, மிச்சம் 6, 8 2 16, 16 ஒரு 6 22. ஓகேவா? இப்படி வருதா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இதிலேருந்து இதை கழிக்கணும். இப்போ கழிச்சோம் அப்படின்னா இங்கே 4, இங்கேருந்து இது கடன் வாங்கினா 11, 11ல் 4 போச்சுன்னா 7, 4ல் 2 போச்சுன்னா 2. ஓகேவா? 27ன்னு வருது. இப்போ பாருங்கள், மறுபடியும் இங்கே வந்து அடுத்து 2 நம்பர் இறக்கணும். இங்கே எந்த நம்பரும் இல்லாதனால நான் இங்கே புள்ளி வச்சுட்டு இங்கே 2 0 சேர்த்துறேன். ஜோடியாக நம்பர் எடுக்கிறதுனால நான் இங்கேயும் ஜோடியாக 2 0 எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி தான் இந்த நம்பரை 2ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா ஒரு 18 18 2 18 36. ஓகேவா? இப்போ அதே மாதிரி தான் இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர்ற ஆன்சர் இதுக்குள்ளே அடங்கணும். ஓகேவா? இப்போ என்ன போடலான்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ இங்கே நான் ஏதாவது ஒரு நம்பர் போடுறேன்னு வைங்க. சப்போஸ் 1ன்னு போட்டோன்னா 361ன்னு வரும். இப்போது நான் இதை ரவுண்டாக எப்படி எடுத்துக்கிறேன்னா 350ன்னு எடுத்துக்கிறேன். 361ன்னு வரும். நான் 350ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ யோசிச்சு பாருங்கள். 350 2 தடவை போட்டால் 700. ஓகேவா? அதே 4 தடவை போட்டோன்னா 1400ன்னு வரும். அதே 6 தடவை போட்டோன்னா 2100ன்னு வருமா? அப்போது என்ன பண்ணலாம்? 6 தடவை போட்டால் 2100ன்னு வரும். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுனால நான் 7 தடவை போடுறேன். பாருங்கள், 7 7 49, மீதி 4, 6 6 36, 7 6 42, 42 ஒரு 4 46, 46க்கு 6 மிச்சம் 4, 7 3 21, 21 ஒரு 4 25. ஓகேவா? இப்போ இதுலேருந்து இதை கழிக்கணுமா? இப்போ இங்கேருந்து கடன் வாங்கினா 7 கிட்டேருந்து கடன் வாங்கினா இது 6 ஆயிரும். இது 10 ஆகும். இங்கேருந்து கடன் வாங்கும்போது இது 10 ஆகும். இது 9 ஆகும். 10ல் 9 போச்சுன்னா 1, 9ல் 6 போச்சுன்னா 3, 6ல் 5 போச்சுன்னா 1. ஓகேவா? இந்த மாதிரி வருதா? இப்போ என்ன பண்ணணும்? நம்ம எப்போவுமே புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு அதை 2 ஸ்தானமாக மாற்றுவோம். அப்போது இன்னும் போடணும் பாருங்கள். மறுபடியும் நான் 2 0 சேர்த்துறேன். இப்போ இந்த நம்பரை அதே மாதிரி 2ஆல் பெருக்கணும். இப்போ பெருக்கலாம் பாருங்கள். 7 2 14, 14க்கு 4 மிச்சம் 1. அடுத்து 8 2 16, 16 1 17, 17க்கு 7 மிச்சம் 1. அடுத்து 1 2 2 1 3. ஓகேவா? 374ன்னு வருது. இப்போ அதே மாதிரி தான் இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர ஆன்சர் இதுக்குள்ளே அடங்கணும். அப்போ என்ன போடலான்னு பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நான் சப்போஸ் 1ன்னு போட்டேன்னா 3741ன்னு வருதா? அப்போது 3741 இதை வந்து ஒரு 4000ன்னு வச்சுக்கோங்க. 4000ங்கிறது இதுக்குள்ளே எத்தனை தடவை வரும்? 3 தடவை தான் வரும். 3 12. அப்போ 12,000ன்னு வரும். அப்போது 3 தடவை தான் வரும். அந்த மாதிரியே போட்டுக்கலாம் பாருங்கள். அப்போ 3ஆல் நான் போடுறேன். 3 9, 3 12, 12க்கு 2 மிச்சம் 1, 3 21, 21 1 22 மிச்சம் 2, 3 9, 9 2 11. ஓகேவா? இப்போ இதிலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா இங்கேருந்து கடன் வாங்கினா இது 0ன்னு ஆகும். இது 10, இங்கே கடன் வாங்கும்போது இது 10, இது 9ன்னு ஆயிருமா? 10லேருந்து 9 போச்சுன்னா 1. அடுத்து 9லேருந்து 2 போச்சுன்னா 7. இங்கே 0ன்னு இருக்கும். அப்போ இங்கேருந்து கடன் வாங்கும்போது இது 2ன்னு ஆகும். இது 10ன்னு ஆகும். 10ல் 2 போச்சு அப்படின்னா 8. 12ல் 11 போச்சுன்னா 1. ஓகேவா? 1871ன்னு வருது. இப்போ என்ன பண்ணணும்? இன்னும் ஒரு ஸ்தானம் நம்மளுக்கு இங்கே தேவைப்படுது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் இந்த நம்பரை 2ஆல் பெருக்கி போடலாம் பாருங்கள். 2 6, அடுத்து 2 7 14, மிச்சம் 1 இருக்குது. 2 8
16 16 1 17 மிச்சம் 1 1 2 2 1 3 ஓகேவா இந்த மாதிரி வருதா. இப்போ அதே தான் இங்கே மறுபடியும் நான் 2 0 சேர்த்துறேன். இங்கே ஒரு நம்பர் வரணும், அதை இங்கேயும் போட்டு பெருக்கும்போது வர ஆன்சர் இதுக்குள்ளே அடங்கணும். அப்போ என்ன போடலான்னு யோசிச்சு பாருங்கள். அதாவது இங்கே 1ன்னு போட்டோன்னா 37,461 வரும். இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், 1,87,100 இருக்குது. அப்போது 37,000ங்கிறது இதுக்குள்ளே எத்தனை தடவை வரும் அப்படின்னா ஒரு 4 தடவை வரும். அதாவது இது 40,000ன்னு எடுத்துக்கலான்னு வைங்க. இப்போ இதை 40,000 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 40,000 இங்கே 18ன்னு இருக்கா, அப்போது நன்னாங்கு 16ன்னு வந்துடும். அதனால் நான் இங்கே 4ன்னு எடுத்திருக்கேன். இப்போ பெருக்கி போட்டோம் அப்படின்னா நன்னாங்கு 16 16க்கு 6 மிச்சம் 1 4 24 24 1 25 மிச்சம் 2 அடுத்து நன்னாங்கு 16 16 2 18 18க்கு 8 மிச்சம் 1 அடுத்து 4 7 28 28 1 29 மிச்சம் 2 அடுத்து 4 3 12 12 2 14 ஓகேவா. இப்போ இதை நம்ம கழிக்க தேவையில்லை, நம்மளுக்கு இங்கே தேவையானது 3 ஸ்தானம், புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 18.7 இந்த நம்பர், இந்த 3வது நம்பர் 5ஆவோ 5 விட அதிகமாகவும் இருந்துச்சுன்னா பக்கத்து நம்பர் கூட 1 கூட்டுவோம். அப்போ இங்கே வந்து 5 விட கம்மியாக இருக்கனால நான் இது வரைக்கும் நம்பர் அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ 18.73 ஓகேவா. இதை கொண்டு போய் அங்கே போடலாம் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்த ஆன்சர் என்ன, சிக்மா ஈக்குவல் டு 18.73ன்னு வந்ததா. இதோட ஆன்சர், இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும் போது 18.73ன்னு வந்தது. அதை 8ஆல் வகுக்கணும். வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு திட்ட விலக்கம் கிடச்சிடும். அந்த வகுக்கிறதையும் போடுற பாருங்க. இப்போ இதை 8ஆல் வகுக்கும்போது ஃபஸ்ட்டு 18 எடுத்துக்கலாம். 18ல் எத்தனை 8 வருது, 2 8 16 கழிச்சோம் அப்படின்னா 2. இப்போ இங்கே புள்ளி இருக்கனால நான் இங்கே புள்ளி வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து ஒரு நம்பர் கீழே இருக்கிற 27 27ல் எத்தனை 8 வரும், 8 24ன்னு வருமா. அப்போ கழிச்சோம் அப்படின்னா மிச்சம் 3. அடுத்து 3 நான் கீழே இருக்கிறேன். 33ல் எத்தனை 8 வரும், 4 8 32 மிச்சம் 1. இப்போ நான் இங்கே புள்ளி வச்சுருக்கேன், அதனால் நான் ஒரு 0 சேர்த்துறேன். ஏன் அப்படின்னா எப்போவுமே புள்ளிக்கு அப்புறம் நம்ம 3 ஸ்தானம் எடுத்துக்குவோம். அப்போ இங்கே ஒரு 0 சேர்த்திருக்கேன். இப்போ 1 8 8ன்னு வருமா. இப்போ இதை எப்படி எடுக்கலான்னு பாருங்கள். 2.3 இங்கே 5 விட இந்த நம்பர் கம்மியாக இருக்கனால இந்த நம்பர் நான் அப்படி எடுத்துக்கிறேன். 2.34 ஓகேவா. போடலாம் பாருங்கள். இப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, திட்ட விலக்கம் சிக்மா ஈக்குவல் டு 2.34. சிக்மாவோட மதிப்பு தோராயமானது தான். அப்போ சிக்மா தோராயமாக 2.34 ஓகேவா. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.